எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஸ்ரீ. வாழ்க்கையில எல்லாரும் எப்பயுமே ஜெயிச்சுட்டா இருக்கிறாங்க இல்லதானே? அதுக்குன்னு எப்ப பார்த்தாலும் எல்லாரும் தோத்து போய்கிட்டேவா இருக்காங்க? அதுவும் இல்லதானே? பலரோட துரோகத்தினால, ஏமாற்றத்தினால நம்ம வாழ்க்கையில கீழே விழுந்துட்டோம்னா நம்ம தோத்துட்டோம்னு சொல்லி சோர்ந்து போய் இருக்காதீங்க. இந்த வருடத்துல அதுக்கு 365 நாட்கள் இருக்குது, அப்படித்தானே? இப்படி நினைங்க. ஒரு வருடத்துல நம்மளுக்கு 365 வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நினைங்க. நாட்களா கணக்கு போடாதீங்க, அதை ஒவ்வொன்றையும் வாய்ப்புகளா கணக்கு போடுங்க. விடாமுயற்சி பண்ணிக்கிட்டே இருங்களேன், வெற்றி நம்மளை தேடி ஓடி வரும். அந்த விடாமுயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அப்படியே இந்த தாரக மந்திரத்தை மட்டும் மறந்துடாம சொல்லிக்கிட்டே இருங்க. என்ன தாரக மந்திரம் தெரியுமா? என்னால முடியும், என்னால முடியும் அப்படின்னு. அந்த தாரக மந்திரத்தை என்னைக்குமே மறந்துடாதீங்க. இத செஞ்சீங்கன்னா வெற்றி இப்படி உங்க கைகள்ல வந்து நிற்கும். தோல்வியை கண்டு துவண்டு போயிடாதீங்க. ஒரு பள்ளம் இருந்தா மேடு வரும். சக்கரம், வாழ்க்கை சக்கரம் கீழையும் மேலையும் சுத்திக்கிட்டே தான் இருக்கும். இதை உணர்ந்து நம்ம வாழ்க்கைய வெற்றி பாதையை நோக்கி கொண்டு செல்லுங்க. ஒருத்தவங்களுக்கு நீங்க கெட்டவரா தெரிஞ்சா அது உங்க தப்பு இல்லை. நீங்க சரியாதான் இருக்கீங்க, நீங்க நீங்களாதான் இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஒரு புஸ்தகத்தை, ஒரு புக்கு எத்தனை தடவை படிச்சாலும் அதோட முடிவு மாறி போயிடுமா என்ன? இல்லை, அதோட முடிவு ஒன்றாதான் இருக்கும். அது போலதான் சில உறவுகளும் நட்புகளும். நாம எப்படி இருந்தாலும் அவங்க திருந்தவே மாட்டாங்க, அவங்க அவங்களாதான் இருப்பாங்க. அதனால அவங்கள விட்டு விலகி நீங்களா இருந்து வாழ பழகுங்க. நன்றி.